அதிகமான கோபத்தை, இறைவனுடைய ரோஷத்தை கலரக்கூடிய படைத்த இறைவன் அவன் படைத்த படைப்புகளின் மீது கோபப்படக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா? எப்போது அந்த படைத்த இறைவனுக்கு ஒரு படைப்பை இந்த மனிதன் சமமாக்குவானோ, படைத்த இறைவனுக்கு ஒரு படைப்பை இந்த மனிதன் சமமாக்குவானோ, இணையாக்குவானோ, அப்போது படைத்த இறைவன் பயங்கரமாக கோபப்படுகிறான். சிந்திக்க சொல்கிறான். ஏனப்பா மனிதா, உன்னுடைய பிள்ளை நீ அல்லாத ஒருவனை தந்தை என்று அழைத்தாய், ஒற்றுக்கொள்வாயா? ஒற்றுக்கொள்வார்களா? யாராவது ஒற்றுக்கொள்வாங்களா? தாம்பத்த புள்ள இன்னொரு வாப்பான்னு சொல்ல ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. நீ படைத்த ஒரு படைப்பு உனக்கு கட்டுப்படாமல் வேறு யாருக்காவது கட்டுப்பட்டால் ஒற்றுக்கொள்வாயா? ஆனால் இவ்வளவு பெரிய உலக வாழ்க்கையை உனக்கு கொடுத்து, இவ்வளவு பெரிய உலக அமைப்பை உனக்கு கொடுத்து, நான் உன்னை படைத்து, யார் உன்னை படைத்தது? எங்கே இருந்தாய் நீ? தாயுடைய அந்த கருப்பையை சென்றடைவதற்கு முன்னால் எங்கே வாழ்ந்தாய் இந்த பூமியிலே? சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு 25 வயசு ஆச்சு. 26 வயசுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன்? சொல்ல முடியுமா? ஒரு அற்பை விந்து துளியால் படைக்கப்பட்டு 10 மாதங்கள் உன்னுடைய தாயுடைய கற்பப்பையிலே உன்னை பாதுகாத்தவன் யார்? கேட்கிறான் இறைவன். யார் உன்னை பாதுகாத்தது? அந்த கற்பப்பையிலே உன்னை சேர்த்து வெளியாக்கியதற்கு பிறகு தாயுடைய மார்பகத்தில் இருந்து பாலை வெளியாக்கி உனக்கு உணவளித்தவன் யார்? இத்துணை ஆண்டு காலம் இந்த பூமியிலே வாழ்கிறாயே, இத்துணை உணவுகளை சாப்பிடுகிறாயே, நீரை கொடுக்கிறாயே, யார் கொடுப்பது? படைக்க முடியுமா உன்னால்? ஏதாவது ஒரு படைப்பை படைக்க முடியுமா? கேட்கிறான் இறைவன். அழைக்கிறீர்களே இறைவனை தவிர வேறு படைப்புகளை, அந்த படைப்பால் ஒரு ஈயை படைக்க முடியுமா? எதை படைக்க முடியுமா? ஒரு ஈயை படைக்க முடியுமா? ஏன்? நீங்கள் அழைக்கின்ற ஒரு கடவுள்கள், நீங்கள் அழைக்கின்ற அந்த இறைவன்கள், அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட ஒரு பண்டத்தில் இருந்து ஒரு ஈ அதை எடுத்து சென்றால் அதை அவர்களால் பிடுங்க முடியுமா? நீயும் பலகீனமானவன், அழைக்கப்படக்கூடிய விஷயமும் பலகீனமானது. இந்த ஒரு அம்சத்தை இறைவனுக்கு செய்துவிட்டார். இதை இறைவனுக்கு இணையாக சமமாக கல்லையோ சிலையையோ சமாதிகளையோ எதையோ இறைவனுக்கு சமமாக படைத்த இறைவனாக ஆக்கிக் கொண்டார். கண்ணியத்துக்குரியவர்களை, படைத்த இறைவன் பயங்கரமாக கோபப்படுகிறான். அல்லாஹ் அக்பர். அந்த படைத்த இறைவன் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் அவன் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபட்டு, இறைவன் என்றால் ஒருவனை மட்டுமே நீ அழைக்க வேண்டும், அவனை மட்டுமே உன்னுடைய தேவைகளுக்கு நீ அழை, அவன் மீது மட்டுமே நீ நம்பிக்கை கொள், அவன் மீது மட்டுமே நீ ஆதரவு கொள் என்று இறைவன் கூறி, இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காக அப்படியே நீங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் கூறாமல், மனிதன் வாழ்வதற்கு தேவையான எல்லா வழிகாட்டலையும் அடக்கிய ஒரு நேரான வழியை, ஒரு சீரான சிந்தனைகள் உள்ள ஒரு வழியை படைத்த இறைவன் கொடுத்திருக்கிறான். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அதுதான் இறைவன் சொல்லுகிறான், என்னிடத்திலே நான் ஏற்றுக்கொண்ட நான் இந்த பூமியிலே இந்த மனிதன் வாழ்வதற்கு வழிகாட்டியாக கொடுத்த ஒரே ஒரு வழி, அது மதம் அல்ல, அது மதம் அல்ல, அது இந்த பூமியிலே நீ வாழக்கூடிய வழி, இறைவனிடத்தில் வந்த இயற்கையான வழி. அந்த வழியிலே நீ வாழ்ந்து செல்.
இறைவன் சொல்லுகிறான், அதைத்தான் இஸ்லாம் என்று அழைக்கிறார்கள்.